இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப சொல்லு பிந்து, நான் உன் கழுத்துல தாலி கட்டுறதுங்கிறது நம்ம 2 பேரோட காதல்னு நினைக்கணுமா, இல்லன்னா என் அக்காவுக்கு நான் செய்யற துரோகம்னு நினைக்கிறதா? இதுக்கு பதில் நான் சொல்றேன் உனக்கு. நீ சொன்னது உண்மைதான். உன் அக்கா சிறந்தவதான். ஆனா நீ உன் காதல் விஷயத்தை உன் அக்கா கிட்ட சொன்னப்போ உன் அக்கா என்ன பண்ணா? அப்படியா சிவா? சாரிடா, நீயும் பிந்துவும் காதலிக்கிற விஷயம் தெரியாம நீ பூரியதான் காதலிக்கிறேன்னு தப்பா நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. இரு, இப்பவே ககன் மாமா கிட்ட பேசி உன்னோட கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்னு சொன்னாளா? சொல்லு சிவா. அவளுடைய காதலை காப்பாத்திக்கிறதுக்காக உன்னுடைய காதலை பலி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கா. நீ உன் காதலை பத்தி சொன்னதும் அவளுடைய வாழ்க்கைய பத்தி மட்டும்தான் யோசிச்சிருக்கா. உன் அக்காவ நீ உன் தாயோட ஒப்பிட்ட. எந்த தாயா இருந்தாலும் தன் பிள்ளையோட வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நினைப்பாளா? என்னோட வாழ்க்கை என்ன ஆனாலும் சரி பரவாயில்லன்னு நினைச்சு தன்னுடைய புள்ள வாழ்க்கைய பத்தி யோசிப்பாங்க. அதுதான் ஒரு நல்ல தாய்க்கு உதாரணம் சிவா. நீ எப்ப உன் காதலை பத்தி சொன்னியோ அப்போல இருந்து சுயநலமா அவளுடைய காதலை பத்தி மட்டும்தான் யோசிச்சிருக்கா. இப்பவாவது நீ பூமியை பத்தி புரிஞ்சுக்கிட்டியா சிவா? வேண்டாம் சிவா, இதுக்கு மேல எதுவும் யோசிக்காத. நீ உன்னுடைய காதலை பத்தி மட்டும் யோசி. உன் மேல உயிரிய வச்சிருக்கிற பிந்துவை பத்தி மட்டும் யோசி சிவா. அபூர்வா,